வணக்கம். உருவம் கடந்து அருவம் வந்துட்டாலே நம்மளுடைய தெய்வீக நிலை, பிரபஞ்ச நிலை மேலே எழும்புகின்றது. ஆனால் அந்த அருவமும் ரொம்ப நாள் நிற்பதில்லை, அதுவும் கடந்துவிடும், ஜோதியாகிவிடும். நாமவே முயற்சிக்க வேண்டியதில்லை. பிரபஞ்ச நிலைக்கு அதுவாகவே நம்மை தேடி வந்துவிடும். இந்த உருவம் கடந்து அருவத்தில் நின்று அருவம் கடந்து பேரின்ப நிலை, அந்த நிலையே, அந்த பிரபஞ்ச நிலையே நாம் மனதும் ஆன்மாவும் எவ்விக்கொள்ளும். அந்த எவ்வுதல் நிலையில் பிரபஞ்சமே நம்ம கை கொடுக்கும். அதுதான் ஆக்டிவிட்டி ஆக முடிய நம்ம ஆக்டிவிட்டி ஆக முடியாது. அது ஆக்டிவிட்டி பண்ணிடும். டிஸ்ஸு மாதிரியா மேலே இருக்கிற டிஸ்ஸு கீழே அனைத்தும் பலனுக்கு வருகிறது போலதான் இந்த பிரபஞ்ச தொடர். நாம் முயற்சிக்க வேண்டியதில்லை, தானாகவே எல்லாம் கடந்து கொண்டே போகும். ஆனால் அந்த நிலையில் மனமும் ஆன்மாவும் சேர்ந்து செயல்பட்டு இறை ஆற்றலை உந்திக் கொள்கிறது. அந்த உந்தல் நிலையை தான் ஆக்டிவிட்டி, அது பற்றி கொள்கிறது, பொருத்தி கொள்கிறது. சொல்லப்போனால் அது பொருத்தி கொள்கிறது. பிரபஞ்சம் தன்னோடு இணைத்து கொள்கிறது, கனெக்ட் பண்ணி கொடுக்கிறது. இதுதான் நடக்கிறது. இந்த நிலை வரும்போது, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆக்டிவிட்டி ஆகும்போது இந்த அருவமும் நின்றுவிடும். அதே மாதிரி இந்த 7வது சக்கரத்தினுடைய நிலையிலே மேலோங்கி போகும்போது தான் பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கிறது. அது உண்மை. ஆனால் அந்த 7வது சகஸ்ராமம் நிற்கிறது இல்லை. மேலோங்கி அந்த அடுக்குக்கு சென்று விட்டு இது நவசட்டை ஒரு பொதுநிலை ஆகிவிடுகிறது. அது அதில் தொடர்பு இல்லாமல் கடந்து செல்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று, பிரபஞ்சத்தினுடைய ஆக்டிவிட்டி ஆனாலுமே பிரபஞ்சத்துக்கும் 5 அடுக்குக்கும் தொடர்பு உண்டு. அடங்குவதும் 5 அடுக்கள் தான். பிரபஞ்ச ஆற்றலுடைய தொடர்பு 5 அடுக்கில் தான் நிற்கிறது. 5 அடுக்குனால் உங்களுக்கு தெரியும், தூங்கும்போது 5 அடுக்கில் தான் தூங்குது. அந்த பகலில் 5 அடுக்கில் தான் நிற்கிறது.